வயசானாலே நம்ம கால்ல இருக்கிற மசில் தொலைன்னு வீக் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸை ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. இது மாதிரி டேபிள் டாப் இல்ல கிச்சன்ல இருக்க ஸ்லாபை பிடிச்சுக்கோங்க. குனிஞ்சு பொறுமையா எந்திரிச்சு நில்லுங்க. நின்னதுக்கு அப்புறமா குதிகால தூக்குங்க. குதிகால தூக்குற காலம் இப்பதாங்க எக்ஸசைஸே ஆரம்பிக்குது. ஸ்லோவா கீழே கொண்டு வாங்க. டேக் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து உட்கார போறதுக்கும் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பொறுமையா குனிஞ்சு. இதுதாங்க எக்ஸென்ட்ரிக் கண்ட்ரோல். இது மாதிரி 10 to 15 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்றதுனால போனும் ஸ்ட்ரென்த் ஆகும். இது பேலன்ஸா சின்க்ரோனைஸ்டா பண்றதுனால பேலன்சிங் மெக்கானிசமும் லைஃப் லாங் ஹெல்தியா இருக்கும். இது சப்போர்ட்டோட உங்களோட கம்ஃபர்டபுளா பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்து சேலஞ்சிங். சப்போர்ட் இல்லாம கையை இது மாதிரி உடம்புல கட்டிக்கோங்க. குனிஞ்சு பொறுமையா எந்திரிச்சு நில்லுங்க. பண்ண அதே மெக்கானிசம் தாங்க. குதிகால தூக்குங்க. பொறுமையா கீழே கொண்டு வரதுக்கு 10 கவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொறுமையா உட்கார்றதுக்கும் 10 கவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது பண்றப்ப நேரா வேகமா தொப்புன்னு உட்காரக்கூடாதுங்க. ஸ்மூத்தா போயிட்டு பட்டு சேர்ல உட்காரணும். ரொம்ப ஸ்மூத்தா. பெரிய மசில்ஸ் எதுனா நம்ம காலில் இருக்கிற மசில்ஸ் தாங்க. இதை ஹெல்தியா ஆக்டிவா வச்சுக்கிறது மூலியமா பிபி சுகர் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற பேலன்ஸ் இம்பேர்மெண்ட்டும் வராம தடுக்க முடியும். இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை உங்க ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. காலையில சாயந்தரம் 2-3 தடவை பண்ணுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.